கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நான் ரொம்ப பரதேசியாருன்னா அது உலகத்தில் நான் தான். அதில் ரொம்ப மட்டமான ஒரு பாவி நான். அதனால் ஆண்டவர், நான் குடிகார பாவியாக இருந்தேன், என்னை திருத்தி என்னை மனம் திரும்பி என்னை பிழைக்க வச்சார். எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து சுகம் வீடு எதுவும் சேர்த்து வைக்கல. மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கெங்கே அலைஞ்சு வந்தோம். வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். எங்கெங்கேயோ சபைக்கெல்லாம் போய் கண்ணீர்லாம் விட்டு அழுது பார்த்தோம். ஒன்றுமே எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கலை. அப்புறம் மனைவியுடைய சொத்து தான், எனக்குன்னு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. வாடகை வீட்டில் தான் கிடந்தோம். எங்கே போகிறதுன்னு தெரியல. கொரோனா டைமு, பசியும் பட்டினியுமாக கிடந்தோம். அப்புறம் ஆண்டவர் நான் ஹோட்டல் தான் வேலைக்கு வச்சுக்கிறாரு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க பசியும் பட்டினிமாரும், நான் மட்டும் நல்லா சாப்பிட்டு கொழுத்து கிடப்பேன். அப்புறம் எப்படி இது என்ன தான் பண்ணுறது? நம்ம பொண்டாட்டி பிள்ளை வீடு வாசல் இல்லை, எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு வந்தோம். அப்புறம் மாமியார் வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்து நானும் அவங்ககிட்ட இடம் கேட்டேன், கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். தோன்னு சொல்லி 3 வருஷம் ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் திடீர்னு டிவி ஆன் பண்ணும்போது ஜியோ ஒலி ஜப்ப கோபுரம் ஓடிச்சு. இன்னும் புதுசாக ஒரு டிவி வந்திருக்குது, என்ன இதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி அதை போட்டுக்கிட்டே இருந்தோம், கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோன் போட்டோம். இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க, எங்கேயும் சொல்லி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. பயப்படாத, வரோம், அவங்களே கொடுப்பாங்க, பயப்படாத, நடக்கும். நான் ஃபோன் போட்டினே இருப்பேன், நடக்கும், கம்முன்னு தொல்லை பண்ணாத, வை போகணுன்னு. நான் நிறைய வாட்டி போட்டு கிடப்பேன் பயந்துன்னு. ஐயோ வரலையே யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அவர் ஒரு ஊழியக்கார். இந்த மாதிரி பிரதமர் இருக்கார், கடிதம் போடு அப்படின்னாரு. உடனே யாருக்கிட்ட போகிறது எங்கே ஐடியா கொடுத்துட்டு அவர் போயிட்டார். எனக்கு யாருக்கிட்ட போகிறது எங்கே போகிறது எதுவும் தெரில. அப்புறம் நான் விழுப்புரம் போயிட்டு ஒரு இடம் தேடி கண்டுபிடிச்சி, நானும் மனைவியும் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சோம். எங்களுக்காக ஜீவன் அந்த மனுஷனை வச்சுருந்தார். அவர் எழுதி அமுச்சு விட்டார். அமுச்சு விட்ட உடனே மோடி கையில் போய் கட்சிக்குது. மோடி கையில் கட்ச உடனே அவர் என்ன பண்ணார், பிரதமர் எடப்பாடிக்கு அமுச்சிட்டார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்குது, நலம் தரல, யாரும் ஏமாத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே எடப்பாடி போல்டேஷனுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. உடனே பார்த்தா கர்த்தர் தான் யுத்தம் செய்கிறாரு. எனக்கு தெரில, என்னடா நான் யாருமே இல்லை, ஆனால் அதை தவிச்சு கிடக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஒரு குழப்பமாக்குது எனக்கு. இதெல்லாம் பார்ப்பாங்களா, இப்படிலாம் நடக்குமா வாழ்க்கையிலன்னு. அப்போ தான் ஜீவ ஒலி ஜப கோபத்திலேருந்து அற்புதம். அவர் வாயினால் சொன்னது தேவன் அங்கே கரத்தால் செய்து முடிக்கிறார். பயங்கரமான அதிசயம். இன்றைக்கி வீடு கட்டியாச்சு, ஓரளவுக்கு இன்னும் உள்ளே பூசணும், கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த ஜீவ ஒலி ஜப கோபுரம் எல்லாருக்கும் மெய்யான ஒலி.